Good afternoon students. இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்னா லாஸ்டா உயிரி மூலக்கூறுகள் அப்படின்ற டாபிக் பார்த்தோம். ஸோ அதுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் தான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிப்பிடுகளில் காணப்படும் ஆக்சிஜன் மூலக்கூறு அதில் காணப்படும் கார்பன் மூலக்கூறை விட இருமடங்கா, சமமா, அதிகமா, குறைவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப லிப்பிடுகளில் காணப்படும் ஆக்சிஜன் மூலக்கூறு அதில் காணப்படும் கார்பன்களின் மூலக்கூறை விட எப்படி இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கார்பன் கொழுப்பு, அதாவது லிப்பிடுகள்ல கார்பனோட அளவு 10ல இருந்து அதற்கு மேற்பட்டதா தான் மோஸ்ட்லி இருக்கும். அதனால ஆக்சிஜன் அளவு எப்படி இருக்கும்? குறைவாதான் இருக்கும். The second question, பின் வருவனவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். லிப்பிடுகளில் R என்பது CH3 CH2 C2H5 அப்படின்ற தொகுதியை குறிக்கிறது. ஆர்னாவே வேறுபட்ட தொகுதி, யார் வேணா வந்து ஆட் ஆயிக்கலாம். சோ அதனால CH3 C2H5 எந்த தொகுதியை வேணா குறிக்கலாம். அடுத்து கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரால் நீரில் கரைபவை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால் இது ரெண்டுமே எதுல கரையும் அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்புல மட்டும்தான் கரையும், நீரில் கரையாது. கொழுப்பு அமிலங்கள் கொழுப்புல மட்டும்தான் கரையும். சோ இப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. தேர்ட் ஒன், செல் ஜவ்வானது பாஸ்போலிப்பிடுகளை கொண்டுள்ளவை ஆகும். செல் ஜவ்வு அப்படிங்கிறது பாஸ்போலிப்பிடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செல் ஜவ்வுல என்ன இருக்குது? பாஸ்போலிப்பிடுகள் இருக்கு. எண்ணெய்கள் குறைந்த உருகு நிலையை கொண்டுள்ளன. இதுவும் சரிதான். ஏன்னா எண்ணெய் குறைந்த உருகு நிலை அப்படின்னா என்னன்னா, உருகு நிலை அப்படிங்கிறது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறது. அதுல எவ்வளவு இது இருந்தாலும் என்ன ஆகும்? வெப்பநிலை இருந்தாலும் அது அதே ஸ்டேஜ்லயே ரொம்ப நேரம் மெயின்டைன் ஆகுறது தான் குறைந்த உருகு நிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப இதில் தவறானது எது அப்படின்னா கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரால் நீரில் கரைபவைன்னு கொடுக்கப்பட்ட இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் தவறு. அடுத்து தேர்ட் ஒன், பால்மிட்டிக் மற்றும் அராக்கிடோனிக் அப்படின்ற அமிலங்கள்ல எத்தனை கார்பன் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே கொழுப்பு அமிலம். எது? பால்மிட்டிக் அண்ட் அராக்கிடோனிக் அப்படின்றது. இதுல 18 மற்றும் 8 16 அண்டு 19 இல்ல 16 அண்டு 20 19 அண்டு 20 அப்படின்னு கேட்டா 16 மற்றும் 20. அதாவது பால்மிட்டிக்ல C16 ஆகவும் அராக்கிடோனிக்ல C20 ஆகவும் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்திருப்போம். என்னன்னு பார்த்திருப்போம்? கொழுப்பு, அதாவது லிப்பிடுகள்ல கார்பன் மூலக்கூறு அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், முதன்மை வளர்சிதை மாற்ற பொருட்களை கண்டுபிடி. முதன்மை வளர்சிதை மாற்ற பொருட்கள் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை போன்ற தாவரத்தோட முதன்மையான நிகழ்வுகளுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிபோஸ், கிளிசரால், லெக்டின். கிளிசரால் அடினைன் மற்றும் நச்சுக்கள், லெசித்தின், அடினைன், அலனைன், ஆல்கலாய்டு, யுராசில் அண்ட் கிளிசரால். இந்த ஆல்கலாய்டுங்கிறது இரண்டாம் வளர்ச்சி நிலை மாற்ற பொருள். இது நச்சுக்களும் இரண்டாம் வளர்ச்சி நிலை. அதே போல லெக்டின் அப்படிங்கிறதும் இரண்டாம் வளர்ச்சி நிலை. அப்ப முதல் வளர்ச்சி நிலையில இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லெசித்தின், அலனைன் போன்ற அமினோ ஆசிடும், அடினைன் அப்படின்ற ஒரு கார இணையும் இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து 5, பின்வருவனவற்றுள் எதற்கு குளுக்கோஸ் பலபடி சேர்மம் அல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பலபடி சேர்மம், அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு கிளைகோஜன் எடுத்துக்கிட்டோம்னா இதுல குளுக்கோஸ் வந்து நிறைய சேர்ந்துதான் என்ன இருக்கும், அதாவது இதுதான் குளுக்கோஸ் அப்படின்னா அந்த குளுக்கோஸ் நிறைய குளுக்கோஸோட படிகள் சேர்ந்துதான் என்னவா மாறி இருக்கும்? கிளைகோஜன். நம்ம தசைகள்ல சேமித்து வைக்கப்படும். ரத்தத்துல இருக்க சர்க்கரை வந்து குறைக்கப்பட்டு கிளைகோஜனா நம்மளோட தசைகளோட தசை மற்றும் கல்லீரல்கள்ல சேர்த்து வைக்கப்படும். அதே போல செல்லுலோஸ் அப்படிங்கிறதும் குளுக்கோஸால ஆனதுதான். ஸ்டார்ச் அப்படிங்கிறதும் குளுக்கோஸ் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். இங்க நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின்வருவனவற்றுள் எதற்கு குளுக்கோஸ் பலபடி சேர்மம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனுலின். ஆன்சர் என்னதுன்னா இனுலின். ஏன் அப்படின்னா இது ஃப்ரக்டோஸோட பலபடி. ஃப்ரக்டோஸ் அப்படின்ற ஒரு ஒற்றை சர்க்கரை இருக்கா, அதோட பழப்படிகள் தான் யாரு அப்படின்னா இனுலின் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், சரியாக பொருத்தப்பட்டுள்ள இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருளை கண்டுபிடி. நச்சுக்கள் லெக்டின், ஆல்கலாய்டு கோடின் அல்லது கோடைன், டெர்பினாய்டு ரைசின், லெக்டின் அப்படிங்கிறது அஃப்ரின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
இங்க என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னா சரியாக பொருத்தப்பட்டுள்ள. சோ சரியாக பொருத்தப்பட்டுள்ள அப்படிங்கிறப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல்கலாய்டு, கோடான் மற்றும் கோடை. அதாவது சில கொஸ்டின்ஸ்லாம் மெமரி பேஸ்டு தான், நம்ம மெமரி பண்ணி வச்சிருந்தாதான் சில கொஸ்டின் எழுத முடியும். சோ அந்த மாதிரி முதல்நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் என்னென்ன, இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து கைட்டினின் பழப்படி சேர்மம் என்ன? அதாவது கைட்டின் அப்படின்ற ஒரு பொருள் உருவாகணும்னா எதோட பழப்படி இருக்கணும்? என் அசிட்டைல் குளுக்கோசமைனா, என் அசிட்டைல் யுராமிக் அமிலமா, இல்ல என் அசிட்டைல் குளுக்கோகானிக் அமிலம், இல்ல 2 மற்றும் 3 அப்படின்னு கேட்டா செகண்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், தேர்ட் எதுவுமே இல்ல. என் அசிட்டைல் குளுக்கோசமைன். என் அசிட்டைல் குளுக்கோசமைன் அப்படின்ற இதோட பழப்படி சேர்மம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கைட்டின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து 8th, உயிரி பெரும மூலக்கூறின் மூலக்கூறு எடை எவ்வளவா இருக்கணும்? உயிரி பெரும மூலக்கூறு நமக்கு தெரியும், கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்புன்னு. அது ஒரு உயிரி பெரு மூலக்கூறு. இப்ப அதோட மூலக்கூறு எடை எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 to 800, 18 to 800. இங்க DA அப்படின்னு போட்டிருக்கிறது டால்டனை குறிக்கும். ஏன்னா மூலக்கூறு எடையோட அழகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டால்டன். சோ உயிரி பெரும மூலக்கூறோட மூலக்கூறு எடை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 18 to 800 வரை இருக்கணும். அடுத்து 9th, பின்வருவனவற்றுள் கீட்டோ தொகுதி கொண்ட ஒற்றை சர்க்கரை மூலக்கூறு எது? கீட்டோ தொகுதி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா C டபுள் பாண்ட் ஆக்சிஜன், கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? கீட்டோன் தொகுதின்னு சொல்லுவோம். இது யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோசா, ஃப்ரக்டோசா, கேலக்டோசா, இல்ல 1 மற்றும் 2 அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரக்டோஸ்ல தான் இந்த கீட்டோன் தொகுதி இருக்கு. இது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், இந்த கேலக்டோஸ் எல்லாத்துக்குமே C12H C6H12O6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவம் தான். அந்த வடிவத்துல இருக்க அந்த வடிவ மூலக்கூறு வாய்ப்பாடு எல்லாமே சேமா இருந்தாலும் இந்த ஃப்ரக்டோஸ் என்ன தொகுதியை வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா கீட்டோன் தொகுதியோட இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பீட்டா வகை அமைப்பு நிலை எங்கு காணப்படுகிறது? ஃபர்ஸ்ட் பீட்டா அப்படின்ற நிலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புரதத்துல பார்த்திருப்போம். புரதம்ல மொத்தம் 4 நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை மற்றும் 4ஆம் நிலை. அந்த முதல் நிலை அப்படிங்கறது பார்த்தோம்னா அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு செயின் மாதிரி தான் இருக்கும். அதுவே இரண்டாம் நிலையில தான் ஆல்பா மற்றும் பீட்டா, ஆல்பா ஸ்பை இந்த மாதிரி வளைஞ்சியும், பீட்டா அப்படிங்கிறது இந்த மாதிரி ஷீட் ஆட்டமும், அது ஒரு தாள் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். சோ இங்க கேக்குறது நமக்கு என்னது? புரத பீட்டா வகை எது அப்படின்னு கேட்டோம்னா புரதத்தின் இரண்டாம் நிலை அமைப்பு அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். 11th, புரதங்கள் எதை கொண்டுள்ளன? எது இருந்தா நம்ம புரதம்னு சொல்லுவோம்? அமினோ முனை, கார்பாக்சி முனை, ஹைட்ரஜன் முனை, அல்லது 1 மற்றும் 2 அப்படின்னு பார்த்தோம்னா புரதங்களை எப்படி எழுதலாம்னா இங்க வந்து R இதோட ஜாயிண்டா இருக்கும், CH3CO COOH அப்படின்னு இருக்கும். சோ இந்த இடத்துல இருக்கிறது அமினோ தொகுதி, இந்த பக்கத்துல இருக்கிறது கார்பாக்சிலி தொகுதி. சோ அமினோ கார்பாக்சிலி ரெண்டுமே இருக்கனால 1 மற்றும் 2 அப்படின்னு எழுதுறோம். 1 மற்றும் 2. மனிதனில் அதிகமாக காணப்படும் புரதம் எது? கான்ட்ரோடின், கெராட்டின், கொலாஜன் மற்றும் அல்புமின் அப்படின்னு பார்த்தோம்னா கொலாஜன் எங்க காணப்படும்? மனிதனில் அதிகமாக காணப்படும். இதுவே தாவரங்களில் அதிகமாக காணப்படும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்றோம்? ரூபிஸ்கோ அப்படின்ற புரதம் தான் அதிகமா காணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பின்வருவனவற்றுள் புரதம் அல்லாதது எது? புரதம் அல்லாதது இஸ்டிடின் அப்படின்றது ஒரு புரதம். இஸ்டிடின் அப்படிங்கிறது ஒரு புரதம். ஆல்பா அமைலேஸ்ங்கிறது ஒரு புரதம். நைட்ரோஜீனேஸ் அப்படிங்கிறது புரதத்தால் ஆன நொதிகள், இவங்க எல்லாருமே. அதுவே ரைபோசைம், ரைபோ ZYM, அதாவது நம்ம என்சைம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுல முடியுது. சோ ரைபோசைம் அப்படிங்கிறது தான் புரதம் அல்லாத ஒரு இது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 14, பின்வருவனவற்றுள் சல்பர் தொகுதி கொண்ட அமினோ அமிலம் இது எப்பயுமே மாறாது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தியோனைன். சல்பர் தொகுதி அமினோ அமிலத்துல எதுல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தியோனைன்ல மட்டும்தான் இருக்கும் சல்பர் தொகுதி. அடுத்து பின்வருவனவற்றுள் ஸ்விட்டர் அயனிகள் பற்றிய சரியான கூற்றை எழுதுக.
அப்ப ஸ்விட்டர் அயனிகள்னு எதை இங்க காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா புரதத்தை தான் காமிப்போம். சோ புரதத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NH3 அமினோ தொகுதி NH3 CCOOH இது கூட வந்து R கனெக்ட் ஆயிருக்கும். சோ இந்த NH3 பிளஸ்னும் இத மைனஸ்னு குறிப்போம். அப்ப அமினோ தொகுதி புரோட்டான்களை ஏற்கிறது அப்படிங்கறதுனால பிளஸ்னும், இங்க COOH புரோட்டான்களை இழப்பதனால அதை நம்ம மைனஸ்னும் நம்ம குறிக்கிறோம். சோ நமக்கான ஆப்ஷன்ஸ் புரோட்டான்களை இழக்கிறது, புரோட்டான்களை ஏற்கிறது, அமினோ தொகுதி புரோட்டான்களை இழக்கிறது, கார்பாக்சில் தொகுதி புரோட்டான்களை ஏற்கிறது. நாலாவது ஆப்ஷன் அமினோ தொகுதி புரோட்டான்களை ஏற்கிறது, அப்ப பிளஸ் போட்டிருக்கோம். கார்பாக்சில் தொகுதி புரோட்டான்களை இழக்கிறது, அப்ப மைனஸ் போட்டிருக்கோம். அப்ப ஆப்ஷன் 4th one is the correct one. Next 16th one, பெப்டைடு பிணைப்பு எதனால் உருவாகிறது? அப்ப பெப்டைட் பிணைப்பு எதனால் உருவாகுதுன்னா புரதங்களுக்கு நடுவுல தான் உருவாகும். சோ H3COOH இது ஒரு அமினோ ஆசிட், இங்க H3CCOOH அப்படின்னு இங்க ஒரு அமினோ ஆசிட். இந்த ரெண்டு அமினோ ஆசிடும் இணைந்துதான் என்ன பண்ணும், பெப்டைட் புரதங்களை பெப்டைட் பாண்டை உருவாக்கும், இணைப்புகளை. சோ நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்ததுதான் புரதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இங்க இருக்க ஒரு OH இங்க இருக்க ஒரு H கூட சேர்ந்து H2O வெளியாகி இந்த CO எங்க சேர்ந்துக்குவா, இந்த இன்னொரு அமினோ ஆசிட சேர்ந்துக்குவா. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, H2O மூலக்கூறுகளை இழப்பதனால் தான் இங்க என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா பெப்டைட் பிணைப்பு உருவாகிறது. சோ ஆப்ஷன் 1 H2O மூலக்கூறுகளை இழப்பதால். அப்ப H2O மூலக்கூறுகளை ஏற்பதால் 1 மற்றும் 2 இவற்றில் ஏதும் இல்லை, எதுவுமே இதற்கான ஆன்சர் இல்லை. அடுத்து 17, பின்வருவனவற்றுள் தடுப்பான் எது? தடுப்பான் அப்படின்னா ஒரு நொதி செய்யற வேலையை தடுக்கிறது தான் தடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு இந்த தடுப்பான் அப்படின்ற இந்த வார்த்தை வந்தாவே மாலேட் அப்படின்றது நமக்கு தெரியும். மாலேட் அப்படின்றதுதான் மோஸ்ட்லி தடுப்பானாக இருக்கும். யார தடுப்பான் அப்படின்னா சக்சனிக் டீஹைட்ரோஜீனேஸ் அப்படின்ற என்சைமோட வேலையை தடுப்பான். யாரு? மாலேட். அடுத்து பின்வருவனவற்றுள் இணை காரணிகள் எது? இணை காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா புரோஸ்தட்டிக் தொகுதியா, துணை நொதிகளா, உலோக அயனிகளா, இல்ல அனைத்துமான்னு கேட்டா இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், இணை காரணிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு என்சைம் வேலை செய்யறதுக்கு இவன் எல்லாருமே இணையா இருந்தாதான் அங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நொதியோட வேலை வேகமா நடந்து முடியும். அடுத்து 19th கொஸ்டின், அமினோ அமிலத்தில் அமினோ தொகுதி மற்றும் அமில தொகுதி ஒரே கார்பனில் பதிலீடு செய்யப்பட்டால் அதற்கு டேஸ் என்று பெயர். ஆல்பா அமினோ அமிலமா, பீட்டாவா, காமாவா, இல்ல இவை அனைத்துமா? ஒரே கார்பனில் செய்யப்பட்டால் கார்பன், அத நம்ம ஆல்பா அமினோ அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லுவோம்? ஆல்பா அமினோ அமிலம். அடுத்த கொஸ்டின், 2 கார்பன் அணுக்களுக்கு இடையே 2 பிணைப்புகள் காணப்படின் அந்த வகையான கொழுப்பு அமிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது கொழுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2 வகையான கொழுப்பு இருக்கு. ஒன்னு நிறைவுற்ற கொழுப்பு, இன்னொன்னு நிறைவுறாத கொழுப்பு. நிறைவுறா கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 கொழுப்பு, நிறைவுற்ற மற்றும் நிறைவுறா. இந்த நிறைவுற்ற கொழுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல எத்தனை பிணைப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு பிணைப்பு தான் இருக்கும். இதுவே நிறைவுறா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 2 பிணைப்புகள் இருக்கும். சோ நமக்கான கேள்வியில 2 கார்பன் அணுக்களுக்கு இடையே 2 பிணைப்புகள் இருந்தா, அதாவது இவன் சி இப்படிதான் இருப்பான், இவன் C டபுள் பாண்ட் C-ஆ இருப்பான். இந்த 2 பிணைப்புகள் இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நிறைவுறா கொழுப்பு அமிலம், நிறைவுறா கொழுப்பு அமிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைவுறா கொழுப்பு அமிலம். 21, பொதுவாக அனைத்து நொதிகளும் புரதங்களால் ஆனவை. பொதுவாக அனைத்து நொதிகளும் எதால் ஆனவை அப்படின்னு பார்த்தோம்னா புரதங்களால் ஆனவை, நமக்கு தெரியும். சில நியூக்ளிக் அமிலங்களும் நொதிகள் போலவே செயல்படுகின்றன. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பார்த்திருக்கோம். அது எது அப்படின்னு பார்த்தோம்னா ரைபோ நியூக்ளியேஸா, ரிபோசைம்களா, டிஆக்சிரிபோசைமா, இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியேஸா அப்படின்னு பார்த்தோம்னா ரிபோசைம்கள். ரிபோசைம் அதாவது நம்ம RNA-வை என்னன்னு சொல்லுவோம்? ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்கேயும் ரிபோ அப்படின்னு வரனால இந்த நியூக்ளிக் அமிலம் நொதிகள் போல செயல்படுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிபோசைம்கள்.
அடுத்து டீஆக்சிரிபோஸ் அப்படின்ற அதாவது டிஎன்ஏ, டீஆக்சிரிபோஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏ சர்க்கரையானது ரிபோஸ் சர்க்கரையில் இருந்து எதனால் வேறுபடுகிறது? ரிபோஸ் சர்க்கரை அப்படிங்கிறது எதுல இருக்கும் அப்படின்னா ஆர்என்ஏல இருக்கும். டிஎன்ஏல இருக்கிறது டீஆக்சிரிபோஸ் சுகர். இதுல இருந்து இது ஏன் வேறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க? டீஆக்சி, அதாவது ஆக்சிஜன் மூலக்கூறு என்ன ஆயிடும் அப்படின்னா அங்க இருந்து நகர்ந்து போனதுனாலதான் ஆர்என்ஏ உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால ஆக்சிஜன் மூலக்கூறு தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்க. 23 தாவரங்களின் செல் சுவர் செல்லுலோசால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு ஹோமோ பாலிமரா ஹெட்டிரோ பாலிமரா இவை இரண்டுமா இவற்றில் ஏதும் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஹோமோ பாலிமர். முன்னாடி ஆரம்பத்திலே ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் செல்லுலோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸோட பழப்படித்தானது அப்படின்னு சொல்லணும். சோ குளுக்கோஸ் அப்படின்ற ஒரே மூலக்கூறு நிறைய தடவை வரனால ஹோமோ பாலிமர், ஹோமோனா ஒரே மாதிரியான அப்படின்றது மீனிங். அடுத்து 24th கொஸ்டின், நொதியின் புரதமில்லாத பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயல் மையமா, அப்போ என்சைமா, இணை காரணிகளா, இல்ல உலோக ஊக்கியா அப்படின்னு பார்த்தோம்னா இணை காரணிகள். எதை நம்ம சொல்றோம்? புரதமில்லா பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இணை காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து 25th பார்த்தோம் அப்படின்னா அட்டவணை 1 மற்றும் 2 நம்ம நொதிகளோட நாமன்கல்ச்சர் பார்த்திருப்போம். அதாவது பெயரிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல டைப் 1, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இப்ப வகுப்பு 1 அப்படின்னாவே எடுத்தோடனே நம்ம எதை பார்த்தோம்? ஆக்சி ரிடக்டேஸ் டிஹைட்ரோஜினேஸ் அப்படின்ற நொதி தான். சோ நம்ம ஆப்ஷன்ல பாக்குறோம் ஏக்கு என்னது 6. சோ 6ல இருக்கிறது இந்த தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான். அப்ப ரெண்டாவது வகுப்பு 2 என்னது? டிரான்ஸ்பரேஸ். வகுப்பு 3 ஹைட்ரோலேஸ். வகுப்பு 4 லையேஸ்கள். வகுப்பு 5 ஐசோமெரேஸ்கள். வகுப்பு 6 லிகேஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு லையேஸ் லிகேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடியுது 6 வகுப்புகளும் முடியுது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆக்சி ரிடக்டேஸ் OTHLIL அப்படின்னு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். OTHLIL அதாவது O அப்படிங்கிறது இங்க ஆக்சி ரிடக்டேஸ் குறிக்குது, Tங்கிறது டிரான்ஸ்பரேஸ், Hங்கிறது ஹைட்ரோலைஸ். இந்த இடத்துல 2 L வரனால நம்ம குழம்ப கூடாது. இந்த ஹைட்ரோலைசிஸ் லைசிஸ் வித்தவுட் த வாட்டர் இல்லாம லைசிஸ் பண்றது, இது வாட்டரை வச்சு லைசிஸ் பண்றது. ஐங்கிறது ஐசோமெரேஸ், கடைசியா இணைக்கக்கூடியது லிகேஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அட்டவணை 1 மற்றும் 2 சரியாக பொருத்தியாச்சு. இப்ப நம்ம இது வரைக்கும் 25 கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் இதை நம்ம பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் நான் என்ன கிளாஸ் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுவாசித்தல், தாவரங்களில் சுவாசித்தல் அப்படின்ற டாபிக் தான் படிக்க போறீங்க. தாவரங்களில் சுவாசித்தல். சோ தாவரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சுவாசிக்குது. எதற்காக அப்படின்னா ஏடிபின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி காயின், அதாவது ஆற்றல் நாணயத்தை உற்பத்தி செய்ய. சோ அதற்கான ஃபார்முலா C6H12O6, அதாவது குளுக்கோஸ எடுத்துக்கிட்டு என்னவா பண்ணுது குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன் அதுக்கு தேவை. 6 ஆக்சிஜனையும் எடுத்துக்கிட்டு 6CO2 பிளஸ் 6H2O மாற்றப்படுது, கொஞ்சம் எனர்ஜி. சோ இந்த மாதிரி மாற்றப்படுறதான் நம்ம என்ன சொல்றோம்னா தாவரங்களில் சுவாசித்தல் அப்படின்னு சொல்றோம். தாவரங்கள் இலை துளைகள் இதன் வழியால சுவாசிக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்ப தாவரங்கள்ல சுவாசித்தல் ஆனது எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல செல்லோட சைட்டோபிளாசம். சுவாசித்தல் அப்படிங்கிறது முதல்ல கிளைகாலைசிஸ் அப்படின்ற ஒரு முறையில நடைபெறும். இது ஆக்சிஜன் இருந்தாலும் நடைபெறும், ஆக்சிஜன் இல்லைனாலும் நடைபெறும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏரோபிக் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய காற்றுள்ள சுவாச பாக்டீரியாவும் சரி, காற்றற்ற பாக்டீரியாக்கள், அதாவது ஆக்சிஜன் இல்லைனாலும் வளரக்கூடிய பாக்டீரியாக்களிலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளைகாலைசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. இது நடந்ததுக்கு அப்புறம் நடுவுல இது ஃபர்ஸ்ட் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செல்லோட சைட்டோபிளாசத்துல நடக்குது. அடுத்து ஒரு அசிட்டைல் கோஏ உருவாக்கம், அசிட்டைல் கோஏ உருவாக்கம் நடைபெறுது.
எதுல இருந்து அப்படின்னா கிளைகாலிசிஸ்ல இருந்து கிடைத்த விளைபொருட்கள்ல இருந்து. சோ அசிட்டைல் CoA உருவாக்கத்துல இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்பேஸ் பெரி நியூக்ளியார் ஸ்பேஸ். மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது 2 ஜவ்வுகளால் ஆனது. அந்த ஜவ்வுகளுக்கு இடையே அப்படின்னு சொல்லலாம், ஜவ்வுகளுக்கு இடையே நடைபெறுது. அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா கிரப்ஸ் சுழற்சி அப்படிங்கிறது நடைபெறுது. இது எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா ஏடிபிகளை உருவாக்குறதுக்காக இங்க இன்னொரு ப்ராசஸ் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியாவோட உட்ஜவ்வு, மைட்டோகாண்ட்ரியாவின் உட்ஜவ்வு. சோ இந்த ப்ராசஸ் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபிகளா உருவாக்கப்படுது. இந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில பார்த்தோம்னா 4 கூட்டமைப்புகள் இருக்கு. இந்த அதாவது கூட்டமைப்பு 1, கூட்டமைப்பு 2, 3, 4 அப்படின்னு இருக்கு. இதில் வழியா நம்ம NADPH, ATP இதெல்லாம் போறப்ப அது ஏடிபிகளா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இவ முதல்ல கிளைகாலிசிஸ் பார்ப்போம். கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்துல நடக்குது. இதை EMP வழித்தடம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா M10 மேயராஃப் மற்றும் பர்னாஸ் அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருக்கனால இதை EMP வழித்தடம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஓகே, இந்த EMP வழித்தடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ் ஆனது என்னவா மாற்றப்படுது அப்படின்னா 2 மூலக்கூறு பைருவிக் மூலக்கூறா மாற்றப்படுது. 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. சோ இந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸ்ல ஒரு குளுக்கோஸ் 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமா மாற்றப்படுது. அப்ப மாற்றப்படுறப்ப முதல்ல குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஆகவும், இரண்டாவது ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், அடுத்து ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட்டா மாறி ட்ரையோஸ் ஐசோமெரேஸ் மூலமா 2ஆ பிரியும். என்னன்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் மற்றும் கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட்டா மாறும். இந்த கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட்டும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் ஒண்ணுக்கொண்ணு இன்டர்சேஞ்ச், அதாவது இவன் இன்னொன்னா மாறிக்கலாம். அப்ப மாற்றப்பட்ட அந்த மூலக்கூறு ஒண்ணு என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா 1,3-பிஸ்பாஸ்போ அமிலமா, அடுத்து 3 பாஸ்போ அமிலம், அடுத்து 2 பாஸ்போ அமிலம், அடுத்து பைருவிக் ஈனால் அமிலம், கடைசியா நமக்கு என்ன கிடைக்குது பைருவிக் ஆசிட் கிடைக்குது. அதாவது 6 கார்பன்களை கொண்ட குளுக்கோஸ் ஆனது 3 கார்பன்களை கொண்ட 2 பைருவிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. சோ இதுல எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மொத்தம் 10 ப்ராசஸ் நடக்கும், 10 வழிமுறைகள் நடக்கும். அதுல முதல் வழிமுறையில எனக்கு 2 ஏடிபி இந்த ப்ராசஸ்க்கு தேவை, அதாவது ஆற்றல் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கப்பட்டது. அடுத்த 5 ப்ராசஸ்ல எனக்கு ஒரு NADH2 அடுத்த 2 ATP கிடைச்சது. சோ அதுல 2 மூலக்கூறுகளா பிரியும். எங்க ட்ரையோஸ் ஐசோமெரேஸால 2 மூலக்கூறுகளா பிரியறப்ப இது எல்லாமே எனக்கு எத்தனையா கிடைக்கும் 2ஆ கிடைக்கும். சோ ஒரு NADPங்கிறது 3 ATPக்கு ஈக்குவல். அப்ப 3 × 2 அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லலாம் 6. அடுத்து இங்க எனக்கு 2 ATP 2 × 2 4. சோ இங்க 6 + 4 எத்தனை 10 ஏடிபிகள் கிளைகாலிசிஸ்ல கிடைச்சிருந்தது. அதுல 2 ஏடிபி ஆற்றல் தேவைக்காக பயன்படுத்தி கடைசியா 8 ஏடிபிகளா நமக்கு கிடைக்குது. அதாவது எந்த ப்ராசஸ்ல கிளைகாலிசிஸ் அப்படின்ற ப்ராசஸ்ல. இது காற்று உள்ள போது 8 ஏடிபிகளா மாற்றப்படும் ஆக்சிஜன் அப்படின்ற மூலக்கூறு இருந்தா. அடுத்து அசிட்டைல் CoA உருவாக்கும் கிரப்ஸ் சுழற்சி எலக்ட்ரான் கடத்து சங்கிலிக்கு போனாதான் இங்க இருக்க NADH என்னவா மாறும் NADH2 3 ஏடிபிகளா மாறும். இதுவே காற்றற்ற சூழ்நிலையிலும் கிளைகாலிசிஸ் நடக்கும்னு சொன்னோம். அப்ப நம்மளோட முழு இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா 4 ஏடிபி கிடைக்கும். கிளைகாலிசிஸ் ப்ராசஸ்ல டோட்டலா 4 ஏடிபி. அதுல 2 ஏடிபி நம்ம பயன்படுத்தி கடைசியா அதாவது நெட் கெயின் நிகர உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஏடிபிக்கு தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே, இப்ப காற்றுள்ள சுவாசத்துல சைட்டோபிளாசத்துல கிளைகாலிசிஸ் நடந்து முடிஞ்சு 2 பைருவிக் மூலக்கூறு உருவாயிடுச்சு. சோ 2 பைருவிக் மூலக்கூறும் செல்லோட சைட்டோபிளாசத்துல இருந்து இப்ப எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது 2 ஜவ்வுகளால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெளிஜவ்வு, உட்ஜவ்வு, நடுவுல இருக்கிறது மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள அதாவது உட்ஜவ்வுக்குள்ளதான் நம்ம என்ன இருக்குன்னு சொன்னோம், F0 மற்றும் F1 அப்படின்ற இது இருக்கு, மூலக்கூறுகள் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்ப அசிடைல் கோஏ உருவாக்கம் எங்க நடைபெறும் அப்படின்னா இந்த மெம்பரேன் சைட்டோபிளாசத்துல இருந்து பைருவிக் ஆசிட் எங்க போயிடும் அப்படின்னா 2 மெம்பரேன் அதாவது ஜவ்வுகளுக்கு இடையில போயிடும். அங்க ஜவ்வுகளுக்கு இடையே போயிட்டு இந்த 2 பைருவிக் ஆசிட் ஆனது என்னவா மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அசிடைல் கோஏ. என்னவா மாற்றப்படுது? அசிடைல் கோஏவா மாற்றப்படுது. சோ இந்த இடத்துலயும் நமக்கு ஒரு NADH2 கிடைக்கும். NADH2 கிடைக்குது. சோ இப்ப அசிடைல் உருவாக்கத்துல காற்று இருந்தது அப்படின்னா அசிடைல் கோஏ உருவாக்கப்படும். இதுவே காற்று இல்லை அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதித்தல் அப்படின்ற ஒரு செயல்முறை நடைபெறும். சோ நொதித்தல் செயல்முறையில என்ன நமக்கு அவுட்கம்மா கிடைக்கும்? குளுக்கோஸ் ஆனது சிதைக்கப்பட்டு எத்தில் ஆல்கஹாலும் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடும் வெளியிடப்படுகிறது. ஓகே, இப்ப அசிடைல் கோஏ உருவாக்கம் நடைபெற்றுச்சு. இப்ப இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் கிரப்ஸ் சைக்கிள், அதாவது ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய OAA வானது அசிடைல் கோஏ இவங்க 2 பேரும் சேர்ந்து சிட்ரிக் ஆசிட உருவாக்குறாங்க. யார உருவாக்குறா? சிட்ரிக் ஆசிட உருவாக்குறாங்க. சிட்ரிக் ஆசிட உருவாக்குறாங்க. இந்த சிட்ரிக் அமிலமானது அடுத்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ் அகோனிக் ஆசிட், அடுத்து ஐசோசிட்ரிக் ஆசிட், அடுத்து ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட், அடுத்து சக்சினைல் கோஏ, அடுத்து சக்சினேட், அடுத்து ஃபியூமரேட், அடுத்து மாலேட், மாலிக் ஆசிட், கடைசியா மாலிக் அமிலத்துல இருந்து ஆக்சலோ அசிட்டிக் அமிலமா மாற்றப்படுது. சோ இந்த இடத்துல ஐசோசிட்ரிக் ஆசிட்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு NADH2 கிடைக்கும். அடுத்து சக்சினைல இருந்து சக்சினிக் போறப்ப நமக்கு ஒரு GTP ஒண்ணு கிடைக்கும். திரும்ப இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? FADH2 கிடைக்கும். அடுத்து மாலேட்ல நமக்கு ஒரு NADH2 கிடைக்கும். இன்னொன்னு ஐசோசிட்ரிக் ஆசிட்ல இருந்து கீட்டோவா மாறுறப்ப ஒரு NADH2 கிடைக்கும். அப்ப கிரப்ஸ் சைக்கிள்ல மட்டும் நமக்கு 3 NADH2, அடுத்து ஒரு FADH2, ஒரு GTP ஆல்சோ ஈக்குவல்ஸ் டு ATP நாலும் GTP நாலும் ஒண்ணுதான். சோ இங்க நமக்கு எத்தனை மூலக்கூறு பைருவிக் ஆசிட் இருக்கு? 2 மூலக்கூறு பைருவிக் ஆசிட் கிரப்ஸ் சைக்கிள்ல இன்வால்வ் ஆகும். அப்ப எல்லாமே into 2 அப்படின்னு வரும். அப்ப 6, அப்ப ஆல்ரெடி ஒரு 3 NADH2 அப்படிங்கிறது 3 ATPக்கு ஈக்குவல், FADH2ங்கிறது 2 ATPக்கு ஈக்குவல். அப்ப எவ்வளவா கிடைக்கும் நமக்கு? 3 அப்படிங்கிறப்ப இங்க 6ஆ மாறிடும். அப்ப 6 2 12, இங்க 2 ஆல்ரெடி 1 தான் இருக்கு. சோ 2 2 4, கடைசியா 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 24 ATPக்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை ATP? 24 ATP. 3 NADH2 அப்படின்னா 3 9 9 2 18 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 18 20 24 பிளஸ் 1 மொத்தம் 24 ATPக்கள் எதுல கிடைக்குது அப்படின்னா கிரப்ஸ் சைக்கிள்ல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்ப இந்த 24 ATPக்களும் கிடைக்கும் அப்படின்னா இதுல NADH FADH2 அப்படிங்கிறது எங்க போகணும்? எலக்ட்ரான் கடத்து சங்கிலிக்கு போகணும். இந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலி எங்க நடைபெறுது? மைட்டோகாண்ட்ரியாவோட உட்ஜவ்வில் நடைபெறுது அப்படின்னு சொன்னோம். சோ உட்ஜவ்வுல 4 கூட்டமைப்புகள் இருக்கும். அந்த கூட்டமைப்புகளுக்குள்ள போறப்ப NADH2 ஆனது 3 ATPக்களா மாற்றப்படும். FADH2 2 ATPக்களாக மாற்றப்படும் நிகழ்வு நடைபெறும். எப்படி இவங்களா மாற்றப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
FO and F1 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதுல ATP சிந்தேஸ் அப்படின்ற ஒரு நொதி இருக்குது. சிந்தேஸ் அதாவது ATPயை உருவாக்கக்கூடிய ஒரு நொதி இருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரான் கடத்து சங்கிலி வழியா நமக்கு என்ன கிடைக்குது, ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிக் அமிலம் மூலமா ATP உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதோட தாவரங்களோட சுவாசித்தல் வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்ப டோட்டலா அதாவது எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில ஒரு குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் அடைந்து எத்தனை ATPயை உருவாக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டலா எத்தனை ATP அப்படின்னு பார்த்தோம்னா 38 ATP 38 ATPகளை உருவாக்குகிறது. ஓகே, இதுல அடுத்த இது என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்றாங்க, சுவாசித்தலை சமநிலை அறிக்கை. அதாவது இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எவ்வளவு குளுக்கோஸ்ல இருந்து உருவான ஆக்சிஜன்ல இருந்து எவ்வளவு ATPக்கள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த குளுக்கோஸ் சமநிலை அறிக்கை அப்படிங்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா ஆம்பிபோலிக் வழித்தடம். ஆம்பிபோலிக் வழித்தடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாற்றப்படும், திரும்ப அதே பொருளாவும் மாற்றப்படும். அதுதான் ஆம்பிபோலிக் வழித்தடம். இந்த ஆம்பிபோலிக் வழித்தடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்மலா தெரியும் கார்போஹைட்ரேட்டுகள். என்னது? கார்போஹைட்ரேட் ஆனது, அதாவது குளுக்கோஸ்னாலும் ஒண்ணுதான், கார்போஹைட்ரேட்னாலும் ஒண்ணுதான். குளுக்கோஸ் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 பைருவிக் ஆசிடா மாறும். இந்த பைருவிக் ஆசிட் அசிட்டைல் கோஏவா மாறும். இந்த அசிட்டைல் கோஏ என்னவாகும், கிரப்ஸ் சுழற்சின்னு சொல்லக்கூடிய ட்ரை கார்பாக்சிலிக் சுழற்சி வழியா உள்ள போயிட்டு CO2 and H2O கன்வெர்ட் ஆயிடும் அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சது. இப்ப சில சமயம் என்ன ஆகும்னா நம்ம மேக்ரோ மாலிகுல்னு சொல்லக்கூடிய இந்த புரதம் மற்றும் கொழுப்பு கூட என்ன பண்ணுதுன்னா சுவாசித்தல்ல ஈடுபடுது. எப்படி அப்படின்னா இந்த புரதம் டைரக்டா பைருவிக் ஆசிடா தன்னை கன்வெர்ட் பண்ணிட்டு கிளைகாலிசிஸ் ப்ராசஸ்க்கு அடுத்த ப்ராசஸ்ல இருந்து என்ன பண்ணுதான் கண்டினியூ ஆகி என்ன உருவாக்குது, ATPக்களை உருவாக்க ஹெல்ப் பண்ணுது. இதுவே கொழுப்பானது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னை கன்வெர்ட் பண்ணி திரும்ப என்னவா மாத்திக்குது, தன்னை அசிட்டைல் கோஏவா மாறி கிரப்ஸ் சைக்கிள்குள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதையே நம்ம ஆம்பிபோலிக் அப்படின்னு சொல்றோம். அதாவது மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வளர்சிதை மாற்றம், வளர் மாற்றம் மற்றும் சிதை மாற்றம் ரெண்டுமே நடைபெறுது. சிதை மாற்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய மூலக்கூறு சிறிய மூலக்கூறுகளாக சிதைக்கப்பட்டா அது சிதை மாற்றம். இதுவே வளர் மாற்றம் அப்படின்னா சிறிய மூலக்கூறுகள் பெரிய மூலக்கூறுகளாக மாற்றப்பட்டால் அது வளர் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க ஃபர்ஸ்ட் சிதை மாற்றம் நடைபெறுது. கொழுப்பு அப்படின்ற ஒரு உயிரின் பெரும மூலக்கூறு என்னவா மாறப்படுது, அசிட்டைல் கோஏ அப்படின்ற ஒரு சிறிய மூலக்கூறாவும் மாற்றப்படுது. ஒருவேளை தேவையின் அடிப்படையில என்னவாவா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டைல் கோஏ கொழுப்பாகவும் மாற்றப்படலாம். ஒருவேளை கொழுப்பு நம்ம உடலுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட மைட்டோகாண்ட்ரியால இருக்க அசிட்டைல் கோஏ என்னவாவும் கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க, கொழுப்பாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். சோ ஒண்ணு உடைக்கப்படுது இல்ல சேர்க்கப்படுது. சோ இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆம்பிபோலிக் வழித்தடம், ஆம்பிபோலிக் வழித்தடம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிதை மாற்றம். அடுத்து சுவாச ஈவு. சுவாச ஈவு அப்படின்னா என்ன, அதாவது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறதும் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றதுக்கும் இடையே உள்ள விகிதமா தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சுவாச ஈவு அப்படின்னு சொல்றோம். குளுக்கோஸோட சுவாச வீதம் எவ்வளவு அப்படின்னா 1. ஏன் அப்படின்னா நம்ம அங்க ஃபார்முலா எழுதியிருக்கோம். எத்தனை CO2 உருவாயிருக்கு, 6 மூலக்கூறு. எத்தனை ஆக்சிஜன் வெளியே உள்ள எடுத்துக்குது, 6 மூலக்கூறு. சோ வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு 6, உள்ளிழுக்கப்படும் ஆக்சிஜனின் அளவு 6. அப்ப 6 அடிச்சோம்னா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா கிடைக்குது. சோ அதே மாதிரிதான் அடுத்து இது குளுக்கோஸுக்கு நம்ம பார்த்தோம். அடுத்து கரிம அமிலங்களுக்கு, அதாவது மாலிக் அமிலம் இந்த மாதிரியான சில அமிலங்களுக்கு பாக்குறப்ப அது 1.33 அதிகமா போகும். இதுவே புரதம் மற்றும் கொழுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 1.7 0.7 0.9 அப்படின்னு 1க்குள்ளாக குறையும்
அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த டாபிக்கோட ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு இன்ட்ரோ முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன் கிளாஸ், வீடியோ கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.